welcome back to my channel. நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் கேரியர் கைடன்ஸ் குரு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் வந்து எல்லாருமே ஈகரா இருப்பீங்க. இப்போ டிஎன்இஏ வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா 7.5 கோட்டால யார் யார் வர்றாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் எந்த சார்ஜும் ஸ்ட்ரிக்டா வாங்கக்கூடாது. டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல்னா ஹாஸ்டல், தென் வந்து டே ஸ்காலர்னா பஸ்ஸுக்கு அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து அவங்களுடைய ப்ராசஸ் வந்து கொடுத்துட்றாங்கன்னு. ஸோ இருந்தாலும் ஒரு சில காலேஜஸ் வந்து கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி நீங்க 7.5 மாணவர்கிட்ட வந்து காசு கேட்குறீங்க, அது ஸ்ட்ரிக்டா வாங்கக்கூடாதுன்னு டிஎன்இஏ உயர் அதிகாரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எல்லா காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க யாருமே வாங்கக்கூடாதுன்னு. அட் தி சேம் டைம் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து நடக்க போகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து நடக்க போறது எது ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் வந்து பிசிக்கலி சேலஞ்சு, இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது. இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அலாட்மெண்ட்ல சீட் எடுத்து உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே அவங்க ஜாயின் பண்ணட்டாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வர பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே அவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்தாலும் நீங்க அது அட்மிஷன் போட்டுக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே பயப்பட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். அந்த சீட் கிடைச்சா நீங்க உடனே போய் ஜாயின் பண்ணிருங்க. பட் உங்களுக்கு பிடித்த காலேஜ், பிடிச்ச குரூப் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிசிக்கல் சேலஞ்ச், இதுல வந்து உங்களுக்கு பிடித்த கல்லூரி கிடைக்கலன்னா நீங்க வந்து ஜெனரல் கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜெனரல் கவுன்சிலிங்லயும் உங்களுக்கு கல்லூரி வருது, அந்த கல்லூரி கிடைச்சா அதை ஜாயின் பண்ணீங்க. பட் அது வந்த பிறகு ஜெனரல் கவுன்சிலிங்கோட நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல எடுத்த காலேஜே வந்து எனக்கு தேவையில்லை, நான் அதுக்கு போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க எப்போ ஜாயின் பண்ணலாம். இந்த உத்தரவை வந்து டிஎன்இஏ உயர் அதிகாரி வந்து எல்லா காலேஜ் பிரின்சிபால் அண்ட் காலேஜ்ல ரெப்ரசன்ட் யார் வந்தாங்களோ அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து யாருமே நீங்க பயப்படணும் அவசியமே கிடையாது. இன்னொரு மேஜர் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். நீங்க வந்து ரொம்ப வந்து எல்லா காலேஜுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு காலேஜ் சேரும்போது மினிமம் வந்து சர்டிபிகேட்ஸ் வாங்கி அவங்க மேக்ஸிமம் வந்து முதல்ல வந்து நீங்க அந்த 5 நாளுக்குள்ள அட்மிஷன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த காலேஜ் கிட்ட அந்த ஃபீஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்பின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வாய் வழியில சொல்லியிருக்காங்க. அது வந்து மற்ற கல்லூரி வந்து எந்த அளவுக்கு வந்து உபயோக பண்றாங்கன்னு தெரியல. பட் வந்து டிஎன்இஏல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 5 நாள், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே இல்லாம சர்டிபிகேட்ஸ் வாங்கி அவங்க எவ்வளவு பேமெண்ட் கட்டுறாங்களோ நீங்க இனிஷியலா அட்மிஷன் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரிலாக்ஸேஷன் டைம் பண்ணி நீங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கோங்கன்னு அவங்க ஓவராலா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களால வந்து நீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் வந்து டைரக்டா வந்து காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்க முதல்ல அட்மிஷன் போடுங்க. ஏன்னா உடனே வந்து ஒரு பெரிய லட்சங்கள்ல வந்து ஒரு நடுத்தர அண்ட் ஏழை குடும்பத்துக்கு வந்து உடனே பெரிய ஃபீஸ் புரட்டுறது கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து அந்த கல்லூரியில வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அதான் நீங்க கேட்காம வந்து இந்த காலேஜ்ல போய் கேட்காம இந்த காலேஜ் வந்து நமக்கு அட்மிஷன் போட மாட்டாங்கன்னு நினைச்சு நீங்க கல்லூரியை வந்து தொடர்பு கொள்ளாம விட்டுறாதீங்க. நீங்க கல்லூரியில போங்க, சார் வந்து நாங்க வந்து இனிஷியல் வந்து இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, நாங்க ஒரு வாரத்திலேயே 10 நாளைக்கு கொடுத்துருவோம்னு நீங்க வந்து அந்த கல்லூரிகிட்ட வாக்குறுதி கொடுத்து அட்மிஷன் போட்டுருங்க. பெரும்பாலும் கல்லூரிகள் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, சார் நீங்க இந்த இனிஷியல் அமௌண்ட் இந்த ஒரு 10 நாள்ல கட்டுங்கன்னு எல்லா காலேஜுமே கண்டிப்பா கொடுப்பாங்க. எல்லா காலேஜுமே வந்து அவர் ஸ்ட்ரிக்ட் கிடையாது, கண்டிப்பா வந்து ஒரு சர்டன் டைம் கொடுப்பாங்க. அது வந்து யாரு, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் வந்து அந்த கல்லூரியில மூவ் பண்ணணும், புரியுதா? ஸோ அதனால வந்து ஃபீஸ் ஒரு மேட்டர் நினைக்காம நீங்க நல்ல கல்லூரி கிடைத்தா அதை வந்து எப்படியாவது ஜாயின் பண்ற வழி பண்ணுங்க. நீங்க முதல் செமஸ்டர்ல வந்து நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நீங்க பேங்க் லோன் வாங்கிக்கலாம், புரியுதா? நீங்க பேங்க் லோன் வாங்குறதுக்கு வந்து நீங்க முதல்ல வந்து காலேஜ் சேரணும்ல. நல்ல காலேஜ்ல சேர்ந்து நல்ல குரூப் எடுத்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு கேரியர் குரு ஜாக்கிர் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.